السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا عدوى ولا طيرة ولا هامة ولا سفر. وقال أيضا رسول الله صلى الله عليه وسلم: لا شوم في الإسلام في وسط الحديث الشريف. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வல்லல் கோமானை போற்றி வலிமார்களின் ஆசிதனை நாடி எனது உரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளிலே, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில் நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்து முடித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான மாதமான முஹர்ரம் மாதத்தினுடைய இறுதி கட்டத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய இரவு பிறை பார்க்கக்கூடிய யௌமு ஷக்கு என்று சொல்லப்படுகின்ற சந்தேகத்திற்குரிய நாளாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரவிருக்கும் சஃபருல் முலாஃபர் என்று சொல்லப்படுகின்ற வெற்றிக்குரிய மாதத்தை நாம் எல்லாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தின் பரக்கத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கலியுலக காலத்திலிருந்து கரன்சியை எதிர்நோக்கி இருக்கும் இந்த காலகட்டத்திலும் கூட இன்னும் சில மூட பழக்கங்கள் மனிதர்களிடையே இருந்து வருகின்றன. அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏற்றுக்கொண்ட முஃமினான மக்களிடமும் இன்றளவும் அந்த மூட பழக்கங்கள் இருந்து வருவதை நாம் எல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நாடிய சில நல்லடியார்கள் மட்டும் அந்த மூட பழக்கங்கள் எதிலேயுமே தங்களுடைய கவனத்தை செலுத்துவதில்லை. ஆனால் மிகுதமாக இது பரவலாக பேசப்பட்டு கொண்டே வருவதால் அந்த மூட பழக்கங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அடியார்களாகிய நம்மில் சிலரிடம் அது இருந்து கொண்டு வருகிறது. இந்த ஜும்ஆவினுடைய சிந்தனையாக சஃபர் மாதம் பீடை மாதமாக நினைத்து கொண்டு வருகிறார்கள். அதனால் தான் சஃபர் மாதம் எதிர்நோக்கி வந்துவிட்டாலே சுபகாரியங்கள் எதுவும் நடைபெறுவதில்லை, சுப நிகழ்ச்சிகளை எதையும் ஏற்பாடு செய்வதில்லை, தூரமான பயணத்தை மேற்கொள்வது கிடையாது. அதுபோல ஒரு சில வீடுகளில் இப்படியும் இருக்கிறது, மாமிசங்கள் எதையும் சாப்பிடக்கூடாது. இது போன்ற பழக்க வழக்கங்கள் மூட பழக்க வழக்கங்களாக இருக்கின்றன. அதுபோல சஃபர் மாதத்தில கடைசி வார புதனை ஒடுக்கத்து புதனாக
கருதப்பட்டு அந்த நாளில் எல்லோரும் நல்லெண்ணெயை தேய்த்து கொண்டு காலையிலேயே குளித்து சுத்தமாகி விடுவார்கள். மெரினா கடற்கரையில் ஒன்று கூடி விடுவார்கள். இது இன்றளவும் சென்னை மாநகரத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு மூட பழக்க வழக்கங்கள், வீட்டில் ஆந்தை மேல்மட்டத்தில் அது பறந்து வந்து உட்கார்ந்து விட்டால் பெரிய தலைகள் மண்டை போட்டு விடுவார்கள் என்பது போன்ற சகுனமிக்க அந்த வார்த்தைகளும் நம்மிடத்தில் பேசப்பட்டு கொண்டு வருகின்றன. இது குறித்து இஸ்லாமிய மார்க்கம் நாம் ஏற்றுக்கொண்ட புனிதமான, இனிமையான, எல்லா காலகட்டத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது? அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கெல்லாம் வாழ்நாள் முழுவதிலும் கியாமத் நாள் வரையிலும் வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்கின்ற குர்ஆன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வழிகாட்டுகிறது? நம்முடைய உயிரினும் மேலான இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இது குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்கள்? இதுவெல்லாம் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொண்டு பார்ப்பதில் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானோடு சம்பந்தப்பட்டது, அடிப்படை கொள்கையோடு சம்பந்தப்பட்டது. யாருக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஃமின்கள் யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு அவநம்பிக்கை இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஈமானில் ஏதோ ஒரு பலகீனம் உங்களிடத்தில் இருக்கிறது என்பதாக அர்த்தம். காரணம் என்ன தெரியுமா? மரணம் எல்லோருக்கும் வரும், அது வந்தே தீரும். யாரும் அதிலிருந்து நழுவிவிட முடியாது. எனக்கு மரணமே வராது என்றும் யாராவது ஒருவர் மார்தட்டி சொல்ல முடியுமா? அல்லது அடுத்த வினாடி நான் உயிரோடு இருப்பேன் என்று உறுதியாக உங்களால் சொல்ல முடியுமா? தைரியமாக சொல்லி பாருங்கள், அடுத்த நொடியில் உங்களுக்கு வஃபாத் வந்துவிடும். அதுதான் மனிதனுடைய நிலை. எனவே இதுவெல்லாம் நாம் செய்தால் மரணம் வந்து விடுமோ, நமக்கு கெட்டது உண்டாகி விடுமோ என்று நினைப்பதே முஃமினுடைய ஈமானில் ஏதோ ஒரு பலகீனம் இருக்கிறது என்பதாக அர்த்தம். நம்முடைய இறை நம்பிக்கையில் என்றைக்குமே சருகுதல் என்பது வந்துவிடக்கூடாது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா தெளிவாக நமக்கு விளங்கும்படி சொல்லி காட்டினார். வல் அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் தான் நஷ்டத்தில் இருக்கிறான். எல்லா மனிதர்களுமா? இல்லை. இல்லல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட உறுதியோடு எண்ணத்தோடு வாழக்கூடிய ஈமான் கொண்ட முஃமின்களை தவிர, வஅமிலு ஸாலிஹாத்தி, அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டதின்படி நல்ல அமல்கள் அவர்கள் செய்வார்கள். வதவாஸௌ பில் ஹக்கி, சத்தியத்திற்காக வேண்டி அவர்கள் பாடுபடுவார்கள். வதவாஸௌ பிஸ் ஸப்ரி, வாழ்நாளில் எல்லா காலகட்டத்திலும் சந்தோஷமே இருந்து விடாது, எல்லா காலகட்டத்திலும் துன்பமே இருந்து விடாது, எல்லா காலகட்டத்திலும் கஷ்டங்களே இருந்து விடாது, எல்லா காலகட்டத்திலும் வசதி வாய்ப்புகளே இருந்து செழிப்பான முறையில் வாழ்கிறோம் என்ற நிலையும் இருந்து விடாது. எல்லாம் மாறிக்கொண்டே வரும். கொஞ்ச நாள் இன்பம் இருக்கும், கொஞ்ச நாள் துன்பம் இருக்கும், கொஞ்ச நாள் சந்தோஷம் இருக்கும், கொஞ்ச நாள் கவலை இருக்கும். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அப்படி மனிதனுடைய வாழ்க்கையை எதிர்கொள்கின்ற போது பொறுமையான அந்த பெருமிதத்தோடு வாழக்கூடியவர்களை தவிர என்று அல்லாஹ் தஆலா 4 தன்மைகளை சொல்லி காட்டுகிறான். ஒன்று, இறை நம்பிக்கை உடையவர்கள், நம்பிக்கையில் உறுதியானவர்கள்.
இன்னொன்று நல்ல அமல்கள் புரியக்கூடியவர்கள், மூன்றாவது சத்தியத்திற்கு உட்பட்டு வாழக்கூடியவர்கள். இன்றைக்குமே சத்தியத்திலிருந்து அவர்கள் நழுவிவிட மாட்டார்கள். அதுபோல முடங்கி விட செய்யக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் வந்தாலும் கூட அந்த கஷ்டங்களில் பொறுமையோடு அவர்கள் கையாள்வார்கள். அந்த சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறார். இப்படிப்பட்ட 4 தன்மை உடையவர்கள் தான் காலத்தில் வெற்றி அடைவார்கள். மற்ற எல்லா மனிதர்களுமே நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் கூறி காட்டுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் குத்ஸியிலே அல்லாஹ் சொல்வதாக இவ்வாறு சொல்லி காட்டுகிறார்கள்: நான் தான் காலமாக இருக்கிறேன், ஆனால் இந்த மக்கள் காலத்தை திட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப யாரை திட்டக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள்? அல்லாஹ்வையே திட்டக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஹதீத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் குத்ஸியாக நமக்கு அறிவிக்கிறார்கள். அதனால்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபிகளார் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டினார்கள், நெற்றி புட்டில் அடித்தார் போல லா ஸூம ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் துர்குறி பார்ப்பது என்பது கிடையாது. வெளியே வருகிறோம், பூனை குறுக்கே ஓடுகிறது, உடனே உங்களுக்கு கெட்டது நிகழ்ந்துவிடும். வீட்டில் மேல் மாடியில் ஆந்தை இருக்கிறது, உடனே வீட்டில் தலைக்கட்டு போய்விடுவார்கள் என்று நினைப்பது, வெளியே வருவது பறவைகள் காக்கைகள் ஏதாவது எச்சம் நம் மீது போட்டு விட்டால் ஆஹா இன்னமும் ஆகிவிட்டது, வீட்டுக்குள்ள திரும்ப தண்ணி குடிச்சிட்டு வெளியே வருவோம். இதையெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டிவிட்டார்கள். லா ஸூம ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் துர்குறி பார்ப்பது என்பது கிடையாது. ஆதலால் லா அத்வா, தொற்று நோய் என்பது கிடையாது. வலா தீரா, பறவை சகுனம் என்பது கிடையாது. வலா ஹாம்மா, பேய் பிசாசு என்பது கிடையாது. வலா சஃபர், சஃபர் பீடை மாதம் என்று சொல்கிறோம் அல்லவா, அது கிடையாது. வலா சஃபர் என்று சொல்லிவிட்டார். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா 12 மாதங்கள் இஸ்லாத்தினுடைய மாதங்கள். இந்த 12 மாதங்கள்ல எல்லா மாதங்களுக்கும் ஒரு அடைமொழியோடு சேர்த்து சொல்வார். முஹர்ரமுல் ஹராம், கண்ணியமான அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட முஹர்ரம் மாதம். ஷஅபானுல் முஅல்லம், மகத்தான ஷஅபான் மாதம். ரமலான் கரீம், சங்கைக்குரிய ரமலான் மாதம். இப்படியாக ஒவ்வொரு மாதத்தையும் அடைமொழியோடு தான் சேர்த்து சொல்வார்கள். அந்த அடிப்படையில் சஃபருக்கு என்ன சொல்கிறார்கள் என்று தெரியுமா? நம்முடைய நினைப்பிற்கெல்லாம் அப்பாற்பட்ட, நம்முடைய நினைப்புலாம் என்னன்னா சஃபர்னா பீடை தான். அது அந்த மாதத்துல எதையுமே செய்யக்கூடாதியா, ஏதாவது செஞ்சுட்ட உன் வாழ்க்கையே போச்சு, அவ்வளவுதான், மண்டையே போட்டுடுவார் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம் இல்லையா? அதற்கெல்லாம் நேர் எதிராக ஒரு அடைமொழியோடு நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சஃபருல் முலஃபர், வெற்றியை தேடி தரக்கூடிய சஃபர் மாதம். நீங்க சொல்றீங்க சஃபர் என்பது சகுனம் நிறைந்தது, சஃபர் என்பது ஒரு பீடை, சஃபர் என்பது நமக்கு நாசத்தை தரக்கூடியது என்றெல்லாம் நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது, நம்ம எதை வழிகாட்டியாக நாம் ஆக்கி இருக்கின்றோமோ அந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. லா சஃபர், சஃபர் என்பது பீடை அல்ல, சஃபர் என்பது வெற்றிக்குரிய மாதம், வெற்றியை தேடி தந்த மாதம். இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவியது எப்போது தெரியுமா? இந்த சஃபர் மாதத்தினுடைய 27வது பிறையில் தான் உலகம் முழுவதும் பரவியது. அல்லாஹ் தஆலாவினுடைய தூதர்
நமக்கெல்லாம் இறுதி தூதராக வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈரக்குலை துண்டு என்று சொல்லப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எந்த மாதத்தில் திருமணம் முடித்தார்கள்? நீங்கள் சொல்கிறீர்கள் சஃபர் மாதத்தில் திருமணம் முடித்தால் அந்த திருமணமே சூனியமாக ஆகி போய்விடும், கணவனும் மனைவியும் பிரிந்து விடுவார்கள், அவர்களுடைய வாழ்க்கையே சூனியமாக போய்விடும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈரக்குலை துண்டு என்று சொல்லப்பட்ட அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படிப்பட்டவங்க? சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பெண்களுக்கெல்லாம் தலைவி. அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஒவ்வொரு வார ஜும்ஆவுடைய மேடையிலும் மிம்பர் படியிலும் குத்பா ஓதுகிறோமே. எப்படி ஓதுறோம்? சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய இளைஞர்களுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஹதரத் ஹசன் ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. சரி, இவங்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய ஹதரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படிப்பட்டவர்கள்? அன மதீனத்துல் இல்மு வ அலியுன் பாபுஹா, நான் அறிவு எனும் பட்டணமாக இருக்கிறேன், அதனுடைய தலைவாசலாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். என்னையாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பூமியில் இறங்கி வருகிற போது ஒரு தடவை தான் சந்திப்பார், ஆனால் அலியை 2 முறை சந்திக்கின்றார். ஏனென்றால் அவர்தான் அறிவின் தலைவாசலாக இருக்கிறார். தலைவாசலின் வழியாக உள்ளே நுழைகிற போது ஒரு தடவை, என்னை சந்தித்து விட்டு வெளியே செல்கிற போது இன்னொரு தடவை, ஆக மொத்தம் அலியை மட்டும் 2 தடவை பார்க்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சுப செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் அவர்கள் 4வது சஹாபியாக இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் இருவருக்கும் திருமணம் முடிந்த மாதம் இந்த சஃபர் மாதம். நீங்கள் சொல்கிறீர்கள் சஃபர் மாதத்தில் திருமணம் முடித்தால் அந்த திருமணமே சூனியமாகி போய்விடும் என்று சொல்கிறீர்கள். இந்த சஃபர் மாதத்தில் திருமணம் முடித்தவர்கள் தான் சொர்க்கத்துக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள். இப்போது சொல்லுங்கள், யோசித்து பாருங்கள், இது மூட பழக்கங்கள் தானே? அதனால்தான் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்ற அந்த வருடத்தினுடைய கடைசி ஹஜ்ஜாக செய்த அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய காலுக்கு கீழ் மூட பழக்கங்கள் அனைத்தையும் போட்டு நான் மிதித்து உதைத்து விட்டேன் என்று சொன்னார்கள். ஹதீஸினுடைய ஏடுகளிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீண்ட ஹதீஸ், 2 பக்கங்கள், பெரிய கிதாபினுடைய பெரிய கிரந்தத்தினுடைய 2 பக்கங்களில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலகட்டத்தில் வருகின்ற அடையாளங்கள், மறுமைக்குரிய அடையாளங்கள், இறுதி காலகட்டத்தில் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நாம் சந்திக்க இருக்கிறோம் என்பதை முன்னறிவிப்புகளாக செய்தவைகள் அத்தனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி பேருரையில் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஒரு பக்கத்தினுடைய கடைசி முடிவினுடைய கடைசி வாசகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மூட பழக்க வழக்கங்களை இன்றைய நாளில் என்னுடைய காலில் கீழே போட்டு நான் மிதித்து புதைத்து விட்டேன் என்று சொன்னார்கள். அந்த புதைக்கப்பட்ட அந்த மூட பழக்கங்களை இன்றைக்கும் எடுத்து நடக்கக்கூடியவர்கள் நம்மில் சிலர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை இந்த ஜும்ஆவுடைய சிந்தனையாக நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிவு செய்து கொள்ள நாம் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. உங்களுடைய ஈமானிற்கு பலகீனம் ஏற்பட்டுவிடும். ஈமானில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது, அந்த குறையை நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும். மற்றவர்களை பார்த்து பார்த்தே சரி செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் அதிகம்
அதிகமாக சொல்ல வேண்டும். இதுவெல்லாம் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நம்பிக்கைக்கு அடித்தளமாக இருக்கிறது. ஆனால் அதையே இன்றைக்கு நம்முடைய கேள்விக்குறியாக நாம் ஆக்கிவிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் திக்ர் செய்தார்களா? இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் கூட்டமாக இருந்து ஸலவாத்து சொன்னார்களா? இப்படியெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஹதீஸ்கள் எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் தெரிந்தது போல நாம் பேசுவோம். இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஒன்றை நன்றாக விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் கூட்டமாக இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் திக்ர் செய்தார்கள். அதனால்தான் அறப்போருக்கு சென்று வந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், நம்மெல்லாம் இப்போது சிறிய போர் முடித்துவிட்டு பெரிய போரிற்கு நாம் செல்கிறோம். ரஜஅனா மினல் ஜிஹாதில் அஸ்கர் இலல் ஜிஹாதில் அக்பர். அறப்போரிற்கு எதிரிகளை எதிர்த்து விரோதிகளை எதிர்த்து சண்டையிட்ட அந்த அறப்போரை மினல் ஜிஹாதில் அஸ்கர் சிறிய அறப்போர் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். இலல் ஜிஹாதில் அக்பர் பெரிய போராட்டத்திற்கு நாம் இப்போது செல்கிறோம் என்று சொல்கிறார்கள். பெரிய போராட்டம் எது? அதுதான் மனப்போராட்டம். மனதை பக்குவப்படுத்தக்கூடிய போராட்டம். மனதை எப்படி பக்குவப்படுத்துவது? அல்லாஹ்வுடைய திக்ரினால் பயன்படுத்துகிறார். நம்முடைய உள்ளத்தை பண்படுத்துவது. அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் உள்ளம் நிம்மதி பெறும். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை உறுதி பெறும். அல்லாஹ்வினுடைய திக்ரை கொண்டுதான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அகலும். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் நம்முடைய உள்ளத்தில் எல்லா வகையிலும் அல்லாஹ் தஆலா சுத்தமாக பரிசுத்தமாக வைத்திருப்பான். நல்லெண்ணங்கள் எல்லாம் கூடிக்கொண்டே வரும். இபாதத்துகளில் ஒரு கண்குளிர்ச்சி ஏற்படும். குர்ஆன் ஓதுவதில் ஆர்வம் ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கு நம்முடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்க தூண்டும். இதுவெல்லாம் திக்ர் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆனால் நாம் அதையே இன்றைக்கு செய்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு திக்ரினுடைய சபையில் ஓதக்கூடியவர்களை கூட நாம் திட்டிக் கொண்டு இருக்கிறோம். என்ன இவங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, விளக்க தெரியாத மனுஷனுங்களா இருக்கிறாங்க, வேற நேரமே இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா, வாரந்தோறும் இவர் பாட்டுக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறாரு. மக்ரிப் தொழுகைக்கு பிறகு திக்ர் மஜ்லிஸ் என்று யார் இவர் அறிவிக்க சொன்னா? ஏன் வேலை இல்லையா எங்களுக்குலாம் என்று சப்பக்கட்டான காரணங்களை நாம் கூறிக்கொண்டு அறிவு ஜீவிகளாக நாமே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களுடைய அறிவு மழுங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் எப்போது யோசித்து பார்ப்பீர்கள்? உங்களுடைய அறிவு ஒவ்வொரு நாளுமே மழுங்கிக் கொண்டு இருப்பதை நீங்கள் எப்போது உணரப் போகிறீர்கள்? வலதிக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹ்வை திக்ர் செய்வதுதான் இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயலாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். வலதிக்ருல்லாஹி அக்பர். அதை விட பெரிய வேலை வேறு எதுவும் கிடையாது. நீ நினைத்துக் கொண்டு இருக்கிறாய், நீ வேலை செய்வது, நீ சம்பாதிப்பதுதான் பெரிய விஷயம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலதிக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹ்வை திக்ர் செய்வதுதான் மிகப்பெரிய விஷயம் உனக்கு. இல்லை என்றால் நீ ஈமான் கொண்டிருக்கிறாய், முஃமின் என்று சொல்கிறாய் அல்லவா, அது பொய். ஒவ்வொரு நாளும் பொய் சொல்லிக் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உண்மையான கலிமாவை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை சரியாக்குவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். எப்போதுமே நம்முடைய நம்பிக்கையில், அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த நம்பிக்கையில் சருகுதல் என்பது நம்மிடத்தில் உண்டாகிவிடக் கூடாது. எல்லா காலகட்டத்திலும் அல்லாஹ்வை முழுமையாக நம்பியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த அடிப்படையில்
சஃபர் மாதம் என்பது நமக்கு பீடைகள்ல. சஃபர் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாருக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் எத்தனையோ இஸ்லாமிய போர்கள் சஃபர் மாதத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கின்றன. கைபர் யுத்தம் என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய போர்களிலேயே மிகச் சிறப்பாக நடைபெற்ற கைபர் யுத்தத்தினுடைய போரினுடைய வெற்றி இந்த சஃபர் மாதத்தில் தான் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு சிறங்கு பிடித்த, ஒரு சொறி பிடித்த ஒட்டகம் நல்ல ஒட்டகங்களோடு சேர்ந்து விட்டது. சேர்ந்ததுமே மற்ற ஒட்டகங்களுக்கும் அது சொறியும் சிறங்கும் பிடித்து விட்டது. இது தொற்று நோய், லா அதுவா, தொற்று நோய் என்பது இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் இங்கு தொற்றி போய்விட்டது என்பதாக சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அந்த முதல் ஒட்டகைக்கு சொறி பிடித்தது எப்போது, எதனால் பிடித்தது? அந்த ஒட்டகை இந்த நல்ல ஒட்டகைகளோடு வந்து சேர்ந்ததுனால அதனுடைய சொறி, அதனுடைய சிறங்கு இதுக்கு பிடித்து மற்ற ஒட்டகைகளுக்கு பிடித்து விட்டது என்று சொன்னா, இந்த முதல் ஒட்டகைக்கு பிடித்ததுன்னு நீங்க சொல்றீங்கன்னா அது எப்படி பிடித்தது என்று கேட்டார்கள். அப்போதுதான் சஹாபாக்கள் யோசிக்க தொடங்கினார்கள். நோயை தருவதும் அல்லாஹ், நோயிற்கு ஷிஃபாவை தருவதும் அல்லாஹ். தாயையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான், தவாவையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். தா என்றால் நோய், தவா என்றால் மருந்து. எந்த அல்லாஹ் நோயை வைத்தானோ அதே அல்லாஹ் தான் அதற்குண்டான ஷிஃபாவையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். எனவே காலங்களில் கெட்டது என்பது நம்முடைய நினைப்பில் தான் இருக்கிறதே தவிர காலங்களில் கெட்டது என்பது இல்லை. எல்லா காலகட்டங்களும் நல்லவைதான். நம்முடைய நினைப்பு தான் அது நல்லதாகவும் கெட்டதாகவும் அமைந்து விடுகிறது. எனவே உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் சரியாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் ஓடக்கூடிய அந்த நம்பிக்கையை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய திக்ரை கொண்டு உங்களுடைய உள்ளத்தை நலமாக்கிக் கொள்ளுங்கள். இதுதான் அல்லாஹ்வினுடைய வழிகாட்டலாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டி நமக்கு வழிகாட்டியதாகவும் இருக்கிறது. எனவே இதன்படி வாழ்நாள் முழுவதிலும் அமல்கள் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கேட்டதின்படி வாழ்நாள் முழுவதிலும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.